ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு வாங்க நம்ம வெற்றிலையை பற்றி பார்ப்போம். ஆங்கிலத்தில் வந்து இதை பீட்டில் லீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து பேன்னு கூட சொல்லுவாங்க. PAAN பேன்னு சொல்லுவாங்க. பான்னு என்னன்னா அந்த சுண்ணாம்பு, பாக்கு, அதோட சேர்ந்து பெட்டல் லீஃப், இந்த வெற்றிலை, இந்த மூணையும் சேர்ந்தது தான் பான்னு சொல்லுவாங்க. அதிகபட்சமாக இது வந்து நம்ம டபாக்காவோட சேர்ந்து தான் யூஸ் பண்ணுவோம் இதை. ஆனால் பெரும்பாலான ஆட்களுக்கு வந்து இதோட அருமை, மெடிக்கல் ப்ராப்பர்ட்டிஸோ இல்லை இதோடைய முக்கியத்துவம் தெரியாமலே நம்ம இன்னும் வந்து கிராமத்துலேயும் நம்மளும் அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இதனுடைய ஜீனஸ் அப்படின்னு சொன்னோம்னா பைப்பர்னு சொல்லுவாங்க. இதோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னா பீட்டல் பைப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டிராபிக்கல் சப்டிராபிக்கல் ரீஜனில் வந்து அதிகமாக வளரக்கூடியது. அதாவது இந்தியா, மலேசியா, பிலிப்பைன், அப்புறம் ஈஸ்ட் ஆப்பிரிக்கா, ஸ்ரீலங்கா, இந்த மாதிரி ஏரியாக்கள்லாம், இந்த மாதிரி நாடுகள்லாம் ரொம்ப அதிகமாக வளரக்கூடிய ஒரு அற்புதமானது தான். இது வந்து ஹார்ட் ஷேப்டு, நம்ம இதய வடிவத்தில் இருக்கக்கூடிய கிரீப்பர், படர்ந்து போகக்கூடியது கிரீப்பர், அதாவது பெர்னியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஏகப்பட்ட நியூட்ரிஷன் வந்து கலந்துருக்குங்க. என்னென்ன நியூட்ரிஷன் கலந்துருக்குன்னு நம்ம இப்போ பார்ப்போம். நியூட்ரிஷன் அதிகமாக வந்து இதில் கலந்துருக்கிறது, அதாவது இந்த ஒரு பீட்டல் லீஃப், அதாவது வெற்றிலைக்கு வந்து வாட்டர் தாங்க. அதாவது 85%லேருந்து 91% வந்து வாட்டர் தான் இதில் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து புரோட்டீன் ஒரு 3%லேருந்து 3.1% ஆர் 3.3% வரைக்கும் புரோட்டீன் இருக்கும். அதுக்கப்புறம் மினரல்ஸ் வந்து ஒரு 2லேருந்து 2.3% வந்து மினரல்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபேட்னு சொல்லுவாங்க. இந்த ஃபேட் வந்து ஒரு 2% இருக்குது. இதுக்கப்புறம் கால்சியம், பொட்டாசியம், ஈவன் வைட்டமின் C வரைக்கும் இதில் இருக்குங்க. நம்ம இந்தியாவில் வந்து 400 BCயிலிருந்து இந்த வெற்றிலை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சைனா பொறுத்தளவு வந்து அவங்களுடைய நாட்டு மருந்துகளை வந்து இது வந்து ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து இது வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் ஆன்டி நியூட்ரியேஷன் அண்ட் டீஆக்சிஃபிகேஷன், இந்த கேரக்டர் வந்து இதில் அதிகமாக இருக்கிறனால அந்த சைனாவில் வந்து அவங்களுடைய நாட்டு மருந்தில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது மெடிக்கல் பர்பஸ் பொறுத்தளவு இது வந்து யாரெல்லாம் அதிகமாக தலைவலியில் பாதிக்கப்படுறாங்களோ அந்த தலைவலிக்கு வந்து ஒரு அற்புதமான மெடிசனை தான் அவனுக்கு வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் இந்த கேன்சரில் பாதிக்கப்பட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கேன்சரில் பாதிக்கப்பட்டவங்க இது வந்து ஃபினாலிக் அப்படின்னு ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்குங்க. இந்த கெமிக்கல் காம்பவுண்ட் வந்து நம்முடைய கேன்சர் குரோத் ஆகிற செல்லை வந்து கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து ரேட்டில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கேன்சர் செல் குரோத் ஆகிற வந்து கட்டுப்படுத்தியிருக்கு அப்படின்னு வந்து ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபங்கை டிசீஸுக்கு வந்து இது அருமையான ஒரு மருந்துங்க. அதாவது இருக்கிற பாலிபினால் அப்படின்னு சொல்கிற ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் வந்து இந்த ஃபங்கையால் ஏற்படக்கூடிய வியாதிகளை வந்து சரி பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸ்ட்ரிக் அல்சர்னு சொல்லுவாங்க. அல்சர், வகுத்தில் புண்ணு இருக்குது பார்த்தீங்களா, நம்ம சரியான டைமில் சாப்பிடாததுனால அந்த விதமான நோய், அதாவது இந்த அல்சருக்கு வந்து எப்படி இது யூஸ் ஆகுதுன்னா, நம்ம வகுத்துல வந்து என்சைமாட்டிக் ஆக்டிவிட்டிஸ் வந்து கூட்டுதுங்க. அதெல்லாம் வந்து மியூக்கஸ் அப்படிங்கிற ஒரு மியூக்கஸை வந்து நம்ம வகுத்துக்குள்ள, அதாவது ஸ்மால் இன்டெஸ்டின் அண்ட் பிக் இன்டெஸ்டின் லைன்ல வந்து ஃபார்ம் பண்ணுது. தேவையில்லாத அசிடிட்டி ஃபார்ம் பண்ணுறதை வந்து இது வந்து குறைக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டயபிட்டிஸ் பேஷண்ட்டுக்கு வந்து பிளட் சுகர் லெவலை வந்து கம்மி பண்ணுது. அதாவது இதை வந்து ரேட், அதாவது எலியில் வந்து டெஸ்ட் பண்ணும்போதும் அந்த ரேட்டுக்கு வந்து பிளட் சுகர் லெவல் வந்து கம்மியாச்சு, அதே மாதிரி நமக்கும் வந்து கம்மி ஆகுது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் கான்ஸ்டிபேஷன், அதாவது சப்போசிட்டரின்னு சொல்லுவாங்க. சப்போசிட்டரி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா, கேஸ்டர்ட் ஆயிலோட மிக்ஸ் பண்ணி இந்த சப்போசிட்டரி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இந்த சப்போசிட்டரி வந்து நம்மளுடைய ரெக்டமில் வச்சா, ஆனஸலுக்கு ரெக்டமில் வச்சா நம்முடைய கான்ஸ்டிபேஷன் சொல்லுவாங்க. அதாவது அந்த கான்ஸ்டிபேஷனுக்கு ஒரு மிகப்பெரிய மெடிசன் சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் நமக்கு புண்ணுன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கிங்க, ஒரு அடிபட்டு புண்ணாகுதுன்னு வச்சுக்கிங்களேன், அந்த அடிப்பட்ட டைமில் அதை ஹீல் பண்ணுறதுக்கு, அதை ஆற்றுறதுக்கு வந்து இந்த வெற்றிலை வந்து ரொம்ப யூஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னா, எபித்தீலியல் லேயரை வந்து அந்த புண்ணு மேலே வந்து ஃபார்ம் பண்ணுது இந்த எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் த பீட்டல் லீஃப்ஸ். அந்த பீட்டல் லீஃப்ல இருக்கிற எக்ஸ்ட்ராக்ட் வந்து இந்த எபித்தீலியல் லேயர் வந்து இந்த புண்ணுக்கு மேலே ஃபார்ம் பண்ணுறதுனால வேமா வந்து ஆறிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இது வந்து சாதாரண காய்ச்சல், இருமலுக்கு வந்து ஒரு அற்புதமான மெடிசன்னு சொல்கிறாங்க. இது எப்படி வந்து உபயோகப்படுத்துகிறாங்கன்னா, சாதாரண வாயில் போட்டு அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி சுண்ணாம்பு, பாக்கு இதோட சேர்த்து சாப்பிட்றனாலையும் பொதுவாக சாப்பிட்றாங்க. அதுக்கு அப்புறம் வந்து
சுடுதண்ணியில் போட்டு அதோட எக்ஸ்ட்ராக்டை எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் 5 ஸ்டார் ஹோட்டலில் 3 ஸ்டார் ஹோட்டலில் எல்லா ரிசப்ஷன்லேயும் வந்து பீடாங்கிற பேரில் வச்சுருப்பாங்க. இந்த பீடா என்ன காம்பினேஷன் என்ன, இந்த சுண்ணாம்பு அதோட சேர்த்து இந்த பாக்கு அதோட சேர்த்து கொஞ்சம் இனிப்பு இன்க்ரீடியன்ஸு எல்லாம் சேர்ந்து வச்சுருப்பாங்க. உணவு டைஜஷனுக்கு சாப்பிட்ட பின்னாடி உபயோகப்படுத்துறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு காரணியாக இந்த வெற்றிலை இருக்குன்னா அது மறுக்க முடியாதுங்க. பொதுவாக வந்து கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள் இதை வந்து எடுக்கக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. டாக்டருடைய என்னதான் நம்ம இது நல்லது பல வயதில் நம்ம மெடிக்கல் பர்பஸாக இருந்தாலும் நம்ம வந்து டாக்டருடைய பெர்மிஷன் இல்லாமல், கன்சல்டேஷன் இல்லாமல் நம்ம வந்து சாப்பிட்றதுங்கிறது நல்லது கிடையாது. பெரும்பாலும் இதை வந்து ஜோதிடத்துக்கு பயன்படுத்துவாங்க. நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம், கோயிலுக்கு போகும்போது இந்த வெத்தலை பாக்கு சேர்த்து தாம்பூலம் சொல்லுவோம், இதை கொண்டு போவாங்க, கொண்டு போய் வச்சு நம்ம ப்ரே பண்ணுறோம். அதே மாதிரி ஃபியூனரல் ஃபங்க்ஷன்னாலும் சரி, மேரேஜ் ஃபங்க்ஷன்னாலும் சரி, இந்த வெத்தலை பாக்கு இல்லாமல் வந்து நம்ம எந்த இடத்துல இது பண்ண மாட்டோம். நம்ம அஸ்ட்ராலஜிக்கல் ப்ரிடிக்ஷன் வாங்கும்போது நம்ம ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி ஒரு அஸ்ட்ராலஜியில் போகும்போது இந்த வெத்தலை பாக்கு நம்ம கொண்டு போகும்போது நம்ம வெத்தலை கொண்டு போகிறோம் பார்த்தீங்களா, அதில் இருக்கிற அந்த வெற்றிலையுடைய ஃப்ரெஷ்னஸ், அது டேமேஜ் ஆகிருக்கிறது, கிழிஞ்சு இருக்கிறது, இல்லை ரத்தப்பட நம்பர் எப்படி இருக்கிறது, அந்த வெத்தலை நம்ம என்ன கொண்டு போகிறோம், எப்படி இந்த கண்டிஷன் இருக்கோ அதை வச்சே வந்து அந்த ப்ரிடிக்ஷன் வந்து நமக்கு சொல்லிடுவாங்க. சப்போஸ் இப்படி கிழிஞ்சிருந்துச்சுன்னு வச்சுங்க வெத்தலை, நம்ம என்ன காரணத்தை கேட்க போகிறோமோ அது வந்து நடக்காது, அது வந்து யாராவது உடல் உபாதைகள் ஆவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்குன்னு வச்சுக்க, ரொம்ப ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்குதுன்னா அது வந்து நம்ம போகிற காரியம் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது காரணம் என்னென்னா, நம்ம என்ன அலைகளுக்கு ஏற்க நம்மளோட மன நிலைமைகளுக்கு ஏற்பதான் நம்ம வந்து அந்த வெற்றிலையை வந்து கடையில் வந்து வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் உண்டு. இதுக்கப்புறம் வந்து உணவு உண்ட பின்னாடி இந்த வெற்றிலையை வந்து சாப்பிடக்கூடிய பழக்கம் வந்து நம்மளுடைய பழங்காலம் தொட்டே நம்மளுடைய கலாச்சாரத்தில் வந்து ஊறி இருக்கு. இது வந்து ஒரு டைஜஸ்டிவ், நல்ல உணவு செரிமானத்திற்கு ஒரு அர்ப்பணமானது. என்னதான் இந்த அளவுக்கு நல்ல அற்புதமானது அருமையானதாக இதாக இருந்தாலும் நம்ம டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணாமல் இந்த வெற்றிலையை வந்து எடுத்தால் அது நல்லது கிடையாது. இதை வந்து வேத நூட்களிலும் முக்கிய சமாதானங்களிலும் இதை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி மற்ற மதங்களிலும் வேற ஒரு பேரில் வந்து இதை வந்து இந்த வெற்றிலையை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அற்புதமான அருமையான டிராபிக்கல் சப்டிராபிக்கல்ல வளரக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை செடி தான் இருந்தது. இதை வந்து போட்டு பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய தலையாய கடமையாகும். நன்றி.